வணக்கம் ஆதாப். வெல்கம் டு லக்கா கிக்கா பவர்ட் பை குவிக்கர். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர நாம ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுவோம். இனிமே லக்கா கிக்கா பார்த்து ரிஃப்ரெஷ் ஆகுங்க. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் காயத்ரி. குரங்கு கையில பூமாலங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் காயத்ரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். டிவி ஆர்டிஸ்டா இருந்த நீங்க இப்போ ஃபிலிம் லைனுக்கு வந்துட்டீங்க. சோ என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணிருக்கு ஃபிலிம்ல இருந்து? லைக் நம்மளோட டே டு டே சிச்சுவேஷன் சொல்லலாம். பிகாஸ் நம்ம எதுவுமே வந்து யோசிச்சு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றது இல்ல, தானா அமையறது. சோ அப்படி அமைஞ்ச ஒண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் துரைமணி. நம்ம ஜீ தமிழ்ல சிவரகசியத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் துரைமணி. டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோவும் இப்போ நூறானது, அடநூறானது. சந்த பக்கம் போகலாம், மஞ்சு மிட்டாய் வாங்கலாம், பீச் பக்கம் போகலாம், ரங்கராட்டம் சுத்தலாம். எப்படி இருக்கீங்க? ஃபைனா தோணல. ஏன்னா நாங்க ரெண்டு பேர் இருந்து கூட நீ ஜாலியாவே ஆடவே இல்லையே டான்ஸ். சீரியல்ல மட்டும் வில்லனா கிளி கிளின்னு கிளிக்கிறீங்க. எல்லாம் டைரக்டர் தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? ரெண்டுமே வேணும் மேடம். ரெண்டுமே இருந்தா தான் என்ஜாய் பண்ணுவோம் லைஃப். என்ஜாய் பண்ணுங்க வாங்க. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் கேரோலைன். இவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர், ஆனா இப்போ ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் கேரோலைன். கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வை வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை. How are you?
great. ஓகே, நீங்க சொல்லுங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னரா இருந்தீங்க. அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீல்ட். நான் ஆர்டிஸ்ட்ங்கிறது அது ஒரு டிஃபரெண்ட். எப்படி? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டான்ஸ் அண்ட் மீடியா அண்ட் எவ்ரிதிங் இன்ட்ரெஸ்ட். வீட்ல செம்மடி அடிச்சு மரியாதை தான் படிக்கணும்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. Then now I got my chance, so I entered. ஆல் தி பெஸ்ட். Thank you so வாங்க much. ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் மொக்க மகி. எவ்வளோ பார்த்துட்டோம்ங்கிற படத்துல நடிச்சிருக்காங்களா? இந்த லக்கா கிக்கா பார்த்திருக்காங்கன்னு ஜீ தமிழுக்கு கூப்பிட்டோம். வாங்க மகி, லெட்ஸ் வெல்கம். மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில சந்திப்போண்டா தோடா நம்ம சட்ட சபையில. எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும், என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதங்கம். பச்சை பச்சை எல்லோ பிங்க் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் சொல்ல பிள்ளை. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. தத்துவம் தாங்காதுண்ணா, நீ பில்டப் ஏத்து. ஓகே, தனியாளா சிகரம் தொட்ட சரித்திரமா உயர்ந்து புட்டேன். தலையும் நான் தானே, தளபதி நான் தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, வேற யாரு, நான் தானே பாரு. என்ன வாழ்த்தி பாரு, வாழ்க்கை சிரிக்கும். என்ன வழங்கி பாரு, மோச்சம் கிடைக்கும். பச்சை பச்சை மஞ்ச ஒயிட்டு ரோஸ் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல புள்ள. என்ன செல்ல புள்ள, இதெல்லாம் வேண்டாம் செல்ல புள்ள. எப்படி நல்லா இருக்கும். எல்லாமே என்ன இந்த படத்து பேரு? எவ்வளவோ பார்த்துட்டோம் எவ்வளவோ பார்த்துட்டோம். ஜீ தமிழ்ல லக்கா கிக்க பாக்கல மேடம். சீசன் 1 பார்த்து சீசன் 2 சீசன் 3 வெயிட்டிங் மேடம். அதான் விளையாடுனதானே அந்த கிக் இருக்கும், அதான் கூப்பிட்டேன். எஸ் மேடம். ஆல் தி பெஸ்ட். வாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் என்ட்ரிலவே அசிஸ்டாங்க. போக போக இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ அவங்க லக்கு கிடைக்குமா கிக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறாங்க. சோ கேம் ஸ்டார்ட் பண்ணாதான் யாருக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும். ரெடியா? Let's start first round. ரோஜா, the boss. ஏன் பாஸ்னா, இங்க நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆனா 5 பதில் சொல்லணும். ஒரு பதில் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் காயத்ரி. உங்களுக்கான கேள்வி, பொதுவா மொட்டை மாடிக்கு நம்ம எந்தெந்த காரணத்துக்காக போவோம்? துணி காய போட போவோம். துணி காய போட. எஸ். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட மொபைல்ல பேச போவோம். போன் பேச போவோம். மழை பெஞ்சதுன்னா மலையில ஜாலியா நனைய போவோம். அப்புறம் வடகம் வத்தல் மிளகா எல்லாம் காய போட போவோம். நல்ல பொண்ணு, வேலை செய்யற பொண்ணு. இன்னும் சொல்லவே இல்லையே நினைச்சேன். சூப்பர். ஏன்னா சின்ன வயசுல எங்க பாட்டி கூட சேர்ந்து நானும் போட்டிருக்கேன். அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தெரியாம சரக்குலாம் அடிப்பாங்க மாடி போய். இந்த பசங்களா? அந்த பையன் தெரியலங்க, எந்த பையன். நான் கிளாஸ் கட்டினேன், ஆனா அவங்க சொன்னாங்க. அப்ப பாத்துங்க என்ன எஃபெக்ட்னு மட்டும் பாத்துங்க. ஓகே, வாவ், சூப்பர். ஓகே திரை, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? ஓகே மேடம். ரொம்ப நாளா வீட்டுல தங்கி இருக்கிற சொந்தக்காரங்கள வெரைட்டா என்ன பண்ணுவேன்? இது வந்து ஒரு நல்ல क्वेश्चन, நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நிச்சயமா. ஐ திங்க் தங்கி இருக்கவங்க ஃபுட் சரியா பண்ணி போட மாட்டாங்க. சாப்பாடு சரியா செய்யாம, ஆமா, காரம் நிறைய போடுறது, உப்பு நிறைய போட்டு விரட்டிடுவீங்க. ஆமா, விரட்டி விடலாம். ஓகே, இருக்கிறதுல பெஸ்ட் ஐடியா அதுதான். ரைட் ஆன்சர். சின்ன சின்ன பசங்க ஊர்ல தான் தங்கி இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு காசு தர மாட்டாங்க, அவங்க கேட்க சுதந்திரமா விட மாட்டாங்க. பட் அது மாதிரிலாம் பண்ணாம இரிட்டேட்டிங்கா ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே, சொந்தக்கார பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவுக்கு எதுவும் கொடுக்காம, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம இரிட்டேட் பண்ணுவீங்க.
ஓகே. இப்ப சொந்தக்காரர் வந்து தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜாடையா பேசுறது. ஜாடையா சனியா போக மாட்டேன் சீக்கிரம் இந்த உயிரை வாங்குது அது மாதிரி ஜாடமாடியா பேசுறது. எப்பா நடந்ததா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நடந்த மாதிரி தெரியலையே, பண்ண மாதிரி இல்ல மேடம். அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட மாட்டாங்க. இப்ப நம்ம பசங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அவங்க பசங்க ட்ரெஸ் எடுத்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு போனா நம்ம எல்லாம் சுதந்திரமா இருக்கலாம், இங்க நம்ம ட்ரெஸ் எடுத்துடல, தீபாவளிக்குலாம் பட்டாசுலாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்களே ஜாலி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மேடம். நோ. துணியெல்லாம் வாஷ் பண்ண சொல்லுவாங்க, அதிகமா வேலை கொடுப்பாங்க. சுதந்திரம் வந்து தங்கினாங்கன்னா அதிகமா வேலை கொடுப்பாங்க வீட்டுல. சோ இனிமே இருந்தா வேலைக்காரி வேலை தான் செய்யணும்னு போயிட்டு. ஆமா, அப்படியே பண்ணுவாங்க. எஸ், யூ ஆர் ரைட். ஒரே ஒரு ஆன்சர் ராங்கா சொன்னீங்க, அது மொக்க சொல்லி. அவுட்டோர் ஷூட் போறேன், இல்ல ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 3 மணி நேரம் படத்துக்கு போயிட்டு அவங்களை அப்படியே ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள. அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? ஒரு படத்துல வரும் மேடம் இந்த சீன். எஸ், ரைட் ஆன்சர். ஓகே கேரோலைன், உங்களுக்கான கேள்வி பார்த்துடலாம். நடிகர்கள் மீடியா மற்றும் ரசிகர்கள் எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க? ஏதாவது கூட்டத்துல இருந்தோடனே ஹலோ அப்படின்னு போன் எடுத்து தனியா போயிடுறது. போன் பேசிட்டே போன மாதிரி பார்க்காத மாதிரி போன் எடுத்துட்டு போயிடுறது. ஓகே, எல்லாத்துக்கும் இது நல்லா யூஸ் ஆகுது இல்ல போனுங்கிறது. அப்புறம் ஆக்சுவலி ஐ அம் வெரி பிஸி ப்ளீஸ் அப்படி சொல்லி சின்னதா பிஸிங்கிற ஒரு ஓகே பிஸிங்கிற வார்த்தை வச்சிட்டு. ரைட் ஆன்சர். க்ரௌட் அவாய்ட் பண்றதுக்கு நாட் வெல் எனக்கு உடம்பு சரியில்லை. இது பெஸ்ட். யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல உடம்பு சரியில்லைன்னு. வேற அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னா வெளியிலேயே தலை காட்டாத ஒரு பர்சன் மாதிரி பிரிட்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப உள்ளே இருந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி பிரிட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, உள்ளே இருந்துட்டு வெளியே வராம. ஓகே ஓகே ஓகே. மேனேஜரோ இல்ல அசிஸ்டன்ட்டோ வச்சு பேச வைக்கிறது. மேனேஜரோ அசிஸ்டன்ட்டோ வச்சு மேனேஜ் பண்ணுவீங்களா? ஹீரோ ஆயிட்டீங்க. இப்போ அடுத்தவங்கள क्वेश्चनக்கு ஆன்சர் அழகா சொல்லிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி எப்படின்னு பார்க்கலாம். டிவில முக்கியமான நியூஸ் பார்க்கும்போது டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கேபிள் சேனலை பத்தி திட்டுவோம். ச்சே, எந்த நேரமும் இல்லாம இன்னைக்கு பார்த்தா கரண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு. ரைட் ஆன்சர். ரிமோட் உடையும். அடுத்தது ரிமோட் போட்டு உடைச்சிருவீங்க. இந்த ரிமோட்டுக்கு மட்டும் வாயிருந்தா எல்லாரையும் திட்டிருக்கும். போட்டு அதை நாஸ்தி பண்ணுவாங்க. லேட்டஸ்டா அந்த டிவில எல்லாமே எஃப்எம் சேனல்ஸும் வருது, எஃப்எம் ஃப்ரீக்வன்சியும் வருது. ஓகே, ஸோ டக்குன்னு டியூன் எஃப்எம்க்கு டியூன் பண்ணிடுவோம். ஆஹா, நோ. இப்போ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நான் படிச்சிருக்கேன், தெரியும் எனக்கு. ஸோ நானே அடுத்தது என்ன ரிப்பேர் பண்ணலாமா, ஏதாவது பழுது பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, நீங்களே ரிப்பேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்க படிக்கலன்னா அதை படிச்சவங்களும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண வைக்கலாம். ஓகே, ரைட் ஆன்சர். இன்னும் ஒரே சான்ஸ். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அடுத்து போன் எடுத்து கடலை போட ஆரம்பிக்கிறேன். யாரு? டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கடலை போடலாம் சொல்லிட்டு போன் எடுத்து போயிடுவேன். ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே போயிடுவீங்க. ஓகே காயத்ரி, சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் அங்க சேனல்ல டியூன் பண்ணி அங்க உடனே பாப்போம். ஓகே, ரைட் ஆன்சர். கேரோலைன். நான் போய் டிவி தலையில நங்க 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 நல்லாடி இருக்கேன். நார்மலா ரேடியோ எனக்கு தெரிஞ்சு பாடலாம் தான் தட்டுவாங்க பழைய காலத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூலா ஆன்சர்ஸ் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். காயத்ரி 6000, துரைமணி 4000, கேரோலைன் 5000 and Mokkamahi 5000. Let's start second round. All in all, Alag Raja. Raja, na rocket Raja. Let's welcome Alag Raja. ரொம்ப நாளாக தூங்கல, நான் ஆளான தாமர, ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மீதிச்சும் நேற்று
மாமீன் மடி சார பார்த்து உங்க மோகம் ஏறும் தாகம் மீறும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் என்ன தள்ளி வச்சாயும் உடம்பு தாங்காது உங்களை தான் எண்ணி இந்த கண்ணு ரெண்டும் தூங்கா ஆவடி ஆண்டி நான் ரொம்ப நாளா சினிமா எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட 20 லட்சம் சொத்தை வித்துட்டு சினிமா எடுக்க வந்தேன். ஒரு நாள் தான் ஷூட்டிங் போச்சு. 20 லட்சம் புண்ணு. அப்புறம் நான் மனசு தளரல. ஹவுஸ் மேடு விசா எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியா போய் வீடு வீடா 10 பாத்திரம் தேய்ச்சி 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவு பெரிய பாத்திரமா அது? ஆமா. இப்ப படம் எடுக்க போறேன். இதுல ஹீரோவை வச்சு அவங்கள அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஆக்கி அந்த ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலைவி அதுதான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சைடு ரோல் பண்ணிட்டோம். அதே படத்துல உங்களை ஹீரோயினா போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த ஹீரோ லவ் பண்ண கூடாது. ஓகே 2 பேரே பண்ணிக்கோங்க. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரை வாங்கினா அவரை ஃப்ரீயா கொடுத்துருவோம். வாங்க. சோ நீங்க இவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். டான்ஸ் ஆடலாம், காமெடி பண்ணலாம், பாட்டு பண்ணலாம். சோ உங்க இம்ப்ரெஸ் பண்ற விதத்தை வச்சுதான் அவர் காசு கொடுப்பாரு. அதுல யாருக்கு லீஸ்ட் காசு வருதோ அவங்களுக்கு கிக். ஃபர்ஸ்ட் சான்ஸ் காயத்ரி. வாங்க. என்ன பண்ண போறீங்க? கொஞ்சமா தெரிஞ்சது டான்ஸ் தான், அதே செஞ்சிடுறேன். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. எவனு ஏறலாமா தோட வகம் பசுன்னு, இவதா ரஜநகம் சிறி வாசிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சினா கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கலா மனசுல தைச்சிக்கலா, வெடிச்சா கள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா. காயத்ரி அருமையான ஆட்டம், சூப்பரா இருந்தது. நல்லா இருமா. நான் எடுக்க போற படத்துல கண்டிப்பா நீ ஹீரோயின். ஓகே? சட்டுக்கு சட்டாங்க சாபூத்ரி, சல்லுன்னு வந்தா பாரு காயத்ரி. டேக் இட். चलो Zero, 5,000. இது ஒரு அட்வான்ஸ். ஓகே? ஹீரோயின் துரை வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். மியூசிக். யாத்தே 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 என்னாச்சோ, யாத்தே 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 ஏதாச்சோ. மீன் கொத்திய போல நீ கொத்துற ஆள, அடி வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா. நான் தலைகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன் நானே.
வெக்கப்படுறீங்க? அந்த அளவுக்கு ஒரு குஷியா இருந்துச்சு. நியூட்ரல் நியூட்ரல். காட்டுல விளையுது காராமணி, கபால் வந்து நிக்கிறான் பார் துரமணி. டான்ஸ் வராதுன்னா ஆண்டிய பார்த்த உடனே தானா ஆடுறாரு. 0 0 0 என்ன 2000 கொடுத்தீங்க? ஹீரோ சான்ஸ் இருக்குல்ல, அது போறதா? ஹீரோ சான்ஸ், அது நல்ல பேமெண்ட். ஓகே, ஹீரோ எவ்வளவு கொடுக்குறீங்க? 2C. ஓகே வாங்க. அததான் சிம்பாலிக்கா 2000 கொடுத்தேன். ஓகே, காயத்ரி அண்ட் துரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க எங்க அழகுராஜாவை. சோ இப்போ கேரோல் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க கேரோல். என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் தான் மேம். அது எங்களுக்கு முன்னா தெரியாது. குஷியாகும் வாடி அழைந்து போல் மறுமாடி குஷியாகும் வாடி அழைந்து போல் மறுமாடி. நைஸ் டான்ஸ். எஸ் தேங்க் யூ. நீ என் படத்துல ஹீரோயின் தான். ஓகே, கண்ணி பொண்ணுங்க கொஞ்சம் அடக்கொடுக்கமா இருக்கணும், சரியா? உனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. மத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. எட்டி எட்டி பார்த்தா எல்லாம் தெரியுதா? ஜில் ஜில் ஜிகர் தான்டா, சிக்குன்னு இருக்காடா பிகர் தான்டா. Zero 0 0 5,000. ஓகே, மொக்க மகி வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் டான்ஸ். வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவளே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. முன்னு முடிச்சு
புரியுதாடி விளக்க அணைச்சு முடிச்ச பின்னாலே நேரத்தை பார்க்க கூடாது கட்சி மாறக்கூடாது படிப்பையும் கேட்க கூடாது உன்னைக்குத்தான் பால் கொடுத்த ராத்திரி இந்த பூனாதானா ஒம்புருஷ சுமரி முதராத்திரி முடிஞ்சு வந்து எல்லாம் தண்ணீரில் குளிச்சாங்கடி முதராத்திரி முடிஞ்சு வந்து நான் கண்ணீரில் குளிச்சேடி பாட்டி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே பாட்டி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே காட்டாதரா காபராணி முட்டா பைய சாம்பிராணி அவரை இம்ப்ரெஸ் பண்ண சொன்னா அப்படி போட்டு அடிச்சிட்டீங்க. டார்லிங் இன்னைக்கு அடிக்கிற கைதான் நாளைக்கு அணைக்கும். அணைக்கும். இப்ப அனுபவிப்பா பாரு. 0 0 0 அடிச்சிட்டீங்க 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 6000 அடிக்கிற கையில அணைக்குங்கிறது கார் மாத்திக்கிட்டு வச்சாரா உண்மையாச்சு. வருவாது பையில. ஓகே பாத்தீங்களா 4 பேர் எங்க அழகு ராணியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். காயத்ரி 11,000, துரைமணி 6,000, கேரளைன் 10,000 and மொக்கமஹி 11,000. ஆவடி ஆண்டிக்கு ஜெய். ஆவடி ஆண்டிக்கு ஜெய். 4 பேர்ல லீஸ்டா இருக்குது துரைமணி. சோ அவர் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருங்க. நாங்க கேம் கண்டினியூ நான் என் ஆபீஸ் அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன். காராமணியாவே ஆயிட்டா அப்படியே துரைமணி. இங்க 3 பேரு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆஹா நாங்க எலிமினேஷன் தப்பிச்சிட்டோன்னு. தப்பிக்கவே இல்ல. அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேம் விளையாடலாமா? Let's start third round. Bye ராஜா bye. இந்த ரவுண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ஒருத்தர் இங்க வரும்போது 3 கார்டு கொடுக்குறேன். அதுல ஒரு கேம் இருக்கும். அது என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர் மேல யாரா ஒருத்தர் மேல நீங்க பெட் கட்டணும். சோ நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் காயத்ரி கொடுக்கலாமா? வாங்க காயத்ரி. சோ யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? கேர்லின் எவ்வளவு? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளவு? அது ஏமா என்கிட்ட கேக்குற? இது மட்டும் கேட்டா சொன்னேன். 3000. 3000 பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ 3000 கட்டுறாங்க. உங்களுக்கான கேம் பெட்டி தர புதையலெடு. வாவ். காயத்ரி உங்க முன்னாடி கீஸ் இருக்கு அண்ட் உங்க சைட்ஸ்ல பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு டைம் ஒரு கீ தான் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணணும். சோ 55 செகண்ட்ஸ்க்குள்ள 2 லாக் 4 லாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள புதையல் இருக்கு. எதுல புதையல் இருக்கு அது உங்க சொந்தம் தான். ஓகே குவிக்கர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
பால் புட்டி சின்ன குழந்தை ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. பால் குடிச்சிட்டு அங்க 3000 கொடுத்துருங்க. So Caroline, Yes, ma'am. happy? Very happy. விளையாடாம 3000 ஜெயிச்சிட்டீங்க. 13000 ஸ்கோர். ஆனா விளையாடி ஜெயிக்க போறீங்களா இல்லன்னு பாத்துடலாம் வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? அவ்வளவுதான். டவுட்டே இல்ல. எவ்வளவு? எவ்வளவுடா? கட்டு 13000 கட்டு. எப்படா? 3000. 3000. இவங்களுக்கு இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். உங்களுக்கான கேம் கோலி பேலன்ஸ். சின்ன வயசுல விளையாடி இருப்போம். இந்த ஜெம்ஸ் சாப்பிடுறது மேல இருக்கும். ஆனா இது பெருசு, கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த கோலி வந்து எப்படி சுத்தி சுத்தி இந்த சென்டருக்கு கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்கல்ல? இல்ல அதெல்லாம் நினைக்கவே இல்ல. போடு போய் தெரியும். அது எவ்வளவு ஈஸி. ஒன்னு போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா 3 போடணும் 55 செகண்ட்ஸ்க்குள்ள. Ready? Quicker time starts now. This is the French style. The French style. Kick it on. Kick it on. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. அதனால உங்களுக்கு சம்பாதிக்கவே காசு வருமா? டேய் அது அவங்க மேல கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. பாவம். ஃப்ரெண்ட் ஐயா, போயும் போயும். So, நீங்க ஃப்ரெண்ட் சொல்லி உங்களுக்கு கொடுத்தீங்க, இவங்க ஃப்ரெண்ட் சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. போங்க. ஓகே கேரளின், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 3000 லாஸ் பண்ணி டென்ஷனா இருக்கீங்க. மொக்க மக்கி இப்போ ஹாப்பியா இருக்காங்க. விளையாடி ஹாப்பியா இருப்பாரு. இந்த காசு மொக்க மகி கிட்ட நிக்குமா நிக்காதான்னு இப்ப தெரியும். வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? 2000 கட்டுறேன் மேடம். அல்ப. 2000 கணக்கெல்லாம் போடுவா. ஓகே உங்களுக்கான கேம் ஒலி விளக்கு. மொக்க மகி ரொம்ப ஈஸியான கேம். ஒவ்வொரு கேண்டில் நீங்க ஏத்தி அந்த கேண்டில் இந்த தண்ணில ஃப்ளோட் பண்ணும். ஓகே. உள்ள போயிடுச்சுன்னா அந்த ஒளி போயிடும். சோ ஒளி வரணும். எவ்வளவு கிளாसेस இருக்கு? 8 கிளாसेस. ரெடி? only 55 seconds. ஓகே. Quicker time starts now. ஏய் டைம் முடிஞ்சிருச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. ஒருத்த வாழ்க்கை ஒளி வருதுன்னா டைம் பார்க்க கூடாதுடா. ஓகே சூப்பரா பண்ணிட்டீங்க. ஆனா 2000 கொடுத்துருங்க. இப்போ யார்கிட்ட எவ்வளவு லக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். காயத்ரி 8000, கேரளைன் 12000 and மொக்கமஹி 12000. பாவம் குழந்தைக்கு பால் பாக்கி கொடுத்து வெளியே அனுப்புறீங்களா? வாங்க காயத்ரி. போகாதே
நான் இருப்பேன். ரொம்ப புத்திசாலிங்க அண்ட் லக்கி நீங்க 2 பேர். அதனால தான் ஃபைனல் வந்துட்டீங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட் வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். சோ குயிக்கா தெரிஞ்சுக்கலாமா யாரு வின்னர்னு? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. சோ 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கீங்க. யாருக்கு gift கொடுக்கலாம்? அவங்களுக்கே கொடுத்துரு. சரி ஓகே, இது நான் கொடுத்த மாதிரி கொடுப்பேன். ஆனா நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்காங்க, உங்க கையில பொம்மை இருக்கு. இந்த 3த்துல எது பெட்டர்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. மச்சான் நான் குத்த பொம்மை ஞாபகமா வச்சுக்கோ. அப்ப கண்டிப்பா இது சொதப்பலாதான் இருக்கும். என்ன நம்பாம கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேம் நான் பதில் சொல்லிடுறேன் மேம். பொம்மையை வச்சுக்கிறேன். ஓகே பாத்தீங்களா, அவங்க சொன்னதை நீங்க இல்ல அவன் பேசி சாவடி பாத்துக்கு மேலதான் சொன்னேன். சரி, உங்களுக்கு ராஜா வேணுமா ராணி வேணுமா? ராணி மேடம். ஓகே எனக்கு ஆண்டி வேணும்னு சொன்னா மேம் அவன் ராஜா எடுத்தானே, நான் அவன் ராணி எடுத்தானே, ராஜா எடுத்துக்கிறேன். எதுக்கு? அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே ராணின்னு. நீங்க பொம்மை சொல்லிக்கிறேன். ராஜா கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது ஏன் சொந்தம். இனிமே நான் கொடுக்க மாட்டேன். ஓகே ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ஜி பூம்பா ஓபன். எஸ் அதை விட இங்க அதிகமா இருக்கும். பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா, அங்கே பாத்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்க விரும்புறேன். வாங்க. லக்க 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 ராணி ஓபன். பாவி அவங்கள பொம்மை எடுத்துக்கோன்னு சொல்லி இப்ப ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி நம்பி கேட்ட நான் பாப்போம். நீ நம்புன. ஆமாண்டா அவனே. அதுக்குதான் நம்ம சொந்த யூஸ் பண்ணோம். 1 2 3 4 5. இதான் எனக்கு மிச்சம். கூட இருந்து குழி பறிக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல இதுதான். சோ நம்மள பறிச்சலாமா? எஸ் மேம். ஏன்னா அவங்க காசு நம்ம கிட்ட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே மேம். இப்பதான் ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். சோ கேரோலைன் கிட்ட இருக்கு 17,000 அண்ட் மொக்க மஹி கிட்ட இருக்கு 52,000. லிஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். நல்ல கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் சான்ஸ். ஓகே. இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 52,000 உங்க சொந்தம். நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு? வாங்க மச்சான் நீதான் ஜெயிப்ப. சுத்துங்க. வந்துரு. Stop it. Stop it. Stop, baby. Stop, baby. Stop it. மஹி உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன ஃபைனல் சான்ஸ் உனக்கு கொடுக்கணும் இல்லையா? கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உன் லக் நல்லா இருந்தா இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா பச்சை 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 அந்த லக் ஃபுல்லா உனக்கு தான். ஓ சுத்து. ஆவடி ஆண்டி மட்டும் நினைச்சுக்கோங்க. ஆவடி ஆண்டி மட்டும் நினைச்சுக்கடா. ஆவடி ஆண்டி ஆசீர்வாதம் தான் நீ ஜெயிச்சிருவ. அங்க பாடுறான்னா அங்க பச்சை வரலாம் பரவாயில்ல, இங்க பச்சை முடியாது. எது 2 குழந்தைங்க இருக்கு நம்மளுக்கு, எதுக்கு இந்த விளையாட்டு?
ஒருத்தர் விட்டு கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இவங்க அவங்கள விட்டு கொடுத்தாங்க, அவங்க அவங்கள விட்டு கொடுத்தாங்க. சோ இப்போ 17,000 மொக்கமஹி லாஸ்ட்ல லேசா கிக் பண்ணிச்சு. இந்த எபிசோட் வின்னர் Caroline with 52,000. Congrats. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர் இல்ல? நான் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.